என்னோட படங்கள்ல என்ன பிரச்சனைனா ஹார்ட் ஒர்க் அதிகமாக இருக்கும், டைரக்டர் வேலை பார்க்க வேண்டியது இருக்கும். ஆனால் படத்தில் வந்து பைசன், ஆனால் ஹார்ட் ஒர்க் அதிகமாக. அதனால என்ன ஆகுதுன்னா நமக்கு படம் ஷூட்டிங் முடிஞ்சாலே முடிவாயிடும் மைண்டு. ஓகே இது எப்படியாவது ரிலீஸ் ஆகிடும், அது வேறு விஷயம். பட் நம்ம வேலையை நம்ம முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஷூட்டிங் ப்ராசஸ் தான் எனக்கு ரொம்ப ஹெவி. ஏன்னா அது லொக்கேஷன்லேருந்து, ஆர்டிஸ்ட்லேருந்து, வேலை பார்க்குறதுலேருந்து, செட்டப் ரெடி பண்ணுறதுலேருந்தே ஒரு பெரிய இஷ்யூஸ். இப்போ நம்ம அங்கே உள்ள ஆட்கள் நடிக்க வைப்போம், அந்த ரேண்டமாக ஷூட் பண்ணுறோம்ல, ஒரு கொரில்லா மாதிரி தான் ஷூட் பண்ணுறோம். இப்போ நான் ராம் சார்ட்டேருந்து கற்றுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே உனக்கு என்ன கிடைக்குதோ எல்லாமே ப்ராப்பராக இருக்காது சார். நான் 4 படம் பண்ணிட்டேன், மாமன்னன் பெரிய படம் தான், ஆனால் நான் ப்ராப்பராக வச்சுக்க மாட்டேன் மைண்டே. எல்லாமே இருக்கும், நம்ம கேட்டால் கொடுப்பாங்கன்னு தெரியும், ஆனால் அதில் ஒரு மேஜிக் இருக்கிற மாதிரி எனக்கு தோணாது. இப்போ என்னோடய டீமுக்குமே வந்து நாளைக்கு காலைல ஷூட் என்ன பண்ண போவோம், உதய் சார்லாம் கிண்டல் பண்ணுவார், நீங்கள் பேப்பர் ரெடி பண்ணலை, எல்லாமே இருக்கும் என்கிட்ட. நான் உங்களுக்கு சொன்னல ஃபுல் ஸ்கிரிப்ட் எழுதிடுவேன், 400 பக்கம் எழுதிடுவேன். அந்த 400 பக்கம்ங்கிறது எனக்கு அந்த வேர்ல்டுக்குள்ளே நான் பயங்கரமாக மூளை முடுக்கலாம் போகுது தான். இப்போ நான் ஒரு வேர்ல்டு க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அது 400 பக்கமாக எழுதிடுவேன். அது யாருக்குமே காட்ட மாட்டேன், சொல்ல மாட்டேன். நான் அதை அடிக்கடி வாசித்து என்ன பண்ணுவேன்னா அதோட எல்லா லேயர்ஸ்க்குள்ளும் போயிட்டு வந்துடுவேன். பட் ஸ்பாட்டில் அந்த பேப்பர்ஸ் கொடுக்க மாட்டேன்.